ஹாய். ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த வீடியோ நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட வீக்கெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதியா மேடம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெளியே போகலான்னு சொன்னாலே ஆட்டம் போடுவா. அதுலேயும் பார்க் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டா மேடமை கையிலேயே பிடிக்க முடியாது. அம்மாப்பேட் லேக் பார்க் தான் கூட்டிகிட்டு வந்தோம். சொல்லப்போனால் இது அவளுக்கு மட்டும் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த பிளேஸ் எங்களுக்கு ஒரு ஃபீல் குட் பிளேஸ். சவுண்டு பார்த்தீங்கல்ல, ஆனால் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. எத்தனை டைம் வந்தாலும் இதே எக்ஸைட்மெண்ட்டில் அவள் கத்திகிட்டே தான் இருப்பாள். அதனால தான் நாங்கள் சலிக்காமல் நாங்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்போம். அவளே விட்டால் பொறுமையாக ஏறி போவாள். ஆனால் அவங்க அப்பா விட மாட்டார். பிள்ளை கீழே விழுந்து ஒரு கீறல் விழுந்துடக்கூடாது. எல்லா அப்பாஸும் அப்படி தான். பட் ஸ்டில் ஆதியா ரொம்ப லக்கியோன்னு தோணுது. ஆதியா பாப்பா இதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. தொட்டோன்னே ஒரு மாதிரி இருந்திருக்கு மாட்டிருக்கு. அதுதான் என் மேலெல்லாம் தடவிட்டு இருந்தா. அப்படியே போக போக நல்லா அது விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேருந்து இந்த ஏரிக்கு வந்துட்டுருக்கேன். பெருசாக கூட்டம்லாம் இருக்காது. கொஞ்சம் பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஏதோ சேஞ்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸ்கேட்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தது. பாப்பா தான் அதை பார்த்தோன்னே செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. அவள் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி. விட்டால் அவளும் சேர்ந்து ஓடுவா போல். பிடிக்கவே விட மாட்றா. ஒரு 8 o'clock மேலே சாங்கு டிஜேன்னு சொல்லிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த லைட்ஸ்லாம் ஆதியா கொஞ்சம் பயந்தா. போக போக அவளுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. 8:30 போல் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ தான் இந்த குட்டா அங்கே வந்தான். ஆதியாவும் நான் விளாண்டுட்டு தான் வருவேன், அங்கேயே நின்றுட்டு வரல. சரி ஒரு 5 minutes விளாடட்டும்னு சொல்லி விளாட விட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.